அரசியலில் இமேஜ் முக்கியம்தான். ஒரு கட்சியானாலும் சரி, கட்சி தலைவர்களானாலும் சரி, பிம்பத்தை கட்டமைத்து இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அந்த பிம்ப அரசியல் ஒருபோதும் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பது இல்லை. அது வெறும் மீடியாக்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் வேண்டுமானால் தீனி போடலாம். ஆனால் வாக்கு அரசியல் என்பது முற்றிலும் மாறுபட்டது. அது முழுக்க முழுக்க அரித்மெட்டிக் கால்குலேஷன், அதாவது வாக்கு கணக்கீடுகள் அடிப்படையிலானது. அங்கு வாக்கு எண்ணிக்கைதான் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலில் திமுக எப்போதுமே பிம்ப அரசியலில் மட்டுமே நம்பிக்கை வைத்து மீடியாக்களை கையில் வைத்துக் கொண்டு எப்படியாவது மக்கள் மனங்களில் ஒருவிதமான பிம்பத்தை கட்டமைத்து விடலாம் என்று நினைக்கும். ஆனால் அது தேர்தலில் எதிரொலிப்பது இல்லை. மாறாக அதிமுக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி காலம் முதல் தற்போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் வரையில் ஒருபோதும் இந்த பிம்ப அரசியல் பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. அதனால்தான் இதுவரை திமுக கட்டமைத்த எந்தவிதமான பொய் பிம்பங்களை பற்றியும் கவலைப்படாமல் தற்போது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் புலிப்பாய்ச்சலாக களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே அதிமுக கூட்டணியில் பலம் இல்லை, கூட்டணியில் யாரும் இல்லை என்ற பொய்யை சொல்லி திமுக கட்டமைத்த பொய் பிம்பத்தை சுக்குநூறாக உடைத்து மிக பிரம்மாண்ட கூட்டணியை கட்டிக்கொண்டிருக்கிறது அதிமுக. 23ஆம் தேதி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்திற்கு படு உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அதிமுக. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 70-80 நாட்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் இன்னமும் தன் கூட்டணியை இறுதி செய்யாமல் தேர்தல் பணிகளை முடுக்கிவிடாமல் கப்சுப் என்று அமைதி காத்துக் கொண்டிருக்கிறது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். அதுவும் திமுகவை தாண்டி அந்த கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆவது தேர்தல் வேலைகளை செய்வது போல பாப்லாவாவது காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, மக்கள் நீதி மய்யம் போன்ற மற்ற கட்சிகள் எல்லாம் எங்கே என்று பூத கண்ணாடி வைத்து தேடும் அளவிற்கு கப்சுப் என்று இருக்கிறார்கள். இப்படி தேர்தல் களத்தில் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத அளவிற்கு கட்சியை வைத்திருப்பார்கள் என்று அவர்களின் தொண்டர்களே மனம் நொந்து போயிருக்கிறார்கள். ஆக இறுதி வடிவம் பெற்றிருக்கும் அதிமுக கூட்டணியை பார்த்தும் கூட திமுக தேர்தல் வேலைகளை முடுக்கிவிடாமல் இருப்பது ஏன்? திமுக கூட்டணி கட்சிகள் கப்சுப் என்று இருப்பது ஏன்? தேர்தல் களத்தில் காணாமல் போனதா சிபிஐ, சிபிஎம், மக்கள் நீதி மய்யம், மதிமுக என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.